குடல்ல இருக்கக்கூடிய நம்ம கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு என்ன செய்யலாம்? சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான வழிமுறை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இதை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதுல என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது பேதி ஆகுமா அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். காலையில எந்திரிச்சோன்னே ஐயோ ஆஃபீஸ் போகணும், இந்த மெடிசன் நைட்டு சாப்பிட்டா ஒரு 2-3 டைம்ஸ் மோஷன் போயிட போகுது, லூஸ் மோஷன் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். குடலை நன்றாக சுத்தம் செய்வதற்கான வழிமுறை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதை எடுத்துக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு காலையில் மோஷன் போக ஆரம்பிச்சிடும். அந்த 10 நாள்லேயே அப்படி லைஃபே புதுசான மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்கள் உடலில் நடக்கும். ஸோ இதற்கு என்னென்ன தேவை அப்படின்னா, அதிமதுரம் பொடி 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி 50 கிராம். ஸோ ஏலக்காய் நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடியதுங்க. ஸோ இதை நல்லா பவுடர் பண்ணி நீங்கள் இதனோட சேர்த்துக்கலாம். அதிமதுரம் பொடி 50 கிராம் நமக்கு தேவை. இதனோட ஏலக்காய் பொடி 50 கிராம், கீழாநெல்லி பொடி 50 கிராம், நிலாவாரை 50 கிராம், கடுக்காய் பொடி 50 கிராம், இதனோட பட்டை இருக்கு பார்த்தீங்களா, லவங்கப்பட்டை 50 கிராம் பொடி. இது எல்லாமே சம அளவு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து இல்லை 100 கிராம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். 2 பேர் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னா 100 கிராமுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பவுடரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 ml ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. வெதுப்பான தண்ணி, ரொம்ப அப்படியே ரொம்ப சூடாக இருக்கணும்னு கிடையாது. ஸோ லியூக் வார்ம் வாட்டர் ஒரு 100 ml 5 கிராம்ஸ் இந்த பவுடரை ஆட் பண்ணும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5 கிராம்ஸ் வரும். தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மறக்காமல் 5லிருந்து 10 துளிகள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தினந்தோறும் இரவு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுக்காய் மாத்திரை 2 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதிமதுரம் மாத்திரை 2 எடுத்துக்கோங்க. அது மாத்திரைகளாகவே இருக்கும், பவுடராக நீங்கள் எடுத்து கஷ்டப்பட வேண்டாம். ஸோ கடுக்காய் மாத்திரை 2, அதிமதுரம் மாத்திரை 2. காலையில் அதிமதுரம் மாத்திரை மட்டும் 2 போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ டெய்லி காலையில் அதிமதுரம் டேப்லெட் 2 போட போகிறோம். நைட்டில் அதிமதுரம் டேப்லெட்டும் கடுக்காய் டேப்லெட்டும் 2. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். சுகர், கொலஸ்ட்ரால், இல்லைங்க எனக்கு பிபி இருக்குது, ரொம்ப வருஷமாக இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு கான்ஸ்டிபேஷனால் வந்த பைல்ஸ் ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இந்த வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.